வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி விஸ் சிஎஸ்கே இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட போறாங்க. அதுவும் வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி முதல் மேட்ச் ஐபிஎல் 2026ல விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெண்டாவது மேட்ச் விளையாட போறாங்க. பட் சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி 2 மேட்ச் விளையாண்டு 2மே தோத்துருக்காங்க. அதுவும் ஹோம் கிரவுண்ட் சென்னையிலேயே வந்து ஒரு தோல்வி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே ஆப்வியஸ்லி கொஞ்சம் டவுனா தான் இருப்பாங்க. பட் ஆர்சிபி கொஞ்சம் செமையாவே இருப்பாங்க. பொதுவாகவே ஆர்சிபி சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமா சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா. ஆனால் லாஸ்ட் இந்த 2 to 3 இயர்ஸ்ல வந்து ஆர்சிபி வந்து பயங்கரமா சிஎஸ்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க ஓவராலா சிஎஸ்கே. பட் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல வந்து ஆர்சிபி தான். ஓகே, ஆர்சிபி வந்து ஒரு நல்ல ஸ்குவாடை வந்து பாத்தீங்கன்னா கட்டமைச்சிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ரைவல்ரி அப்படின்லாம் வந்து இதை சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் வந்து பெருசா பார்க்கப்படுது. ஈவன் தோ வந்து டிக்கெட் சேல் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டுமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பயங்கரமா சிஎஸ்கேவை தாக்குனாங்க. அண்ட் நிறைய சோசியல் மீடியால இப்போ ஆர்சிபி சிஎஸ்கேங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, பட் இங்க நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பேசணும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் ரொம்ப சூப்பரா இருக்காங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நீங்க அங்க ஒரு ஆசலூட் இல்லை அப்படின்னா ஜேக்கப் டஃபி மாதிரி ஒரு பேக்கப் அங்க இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நிறைய விக்கெட் T20 சைடு எடுத்தவரே அவர் தான். அவரை பேஸ் அமௌண்ட்ல எடுத்து வச்சு முதல் மேட்சும் பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பவுலிங் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். பட் இங்கிட்டு சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டவுன். ஆக்சுவலி பொதுவாகவே வந்து பேட்டர்ஸ் வந்து கேம் வின் பண்ணுவாங்க, பவுலர்ஸ் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், நம்மள்ட்ட வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ற மாதிரிலாம் பவுலிங் யூனிட் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப போரான ஒரு பவுலிங் தான் வச்சிருக்காங்க சிஎஸ்கே. பேட்டிங்லையும் பெருசா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒண்ணுமே பண்ணல. ரெண்டாவது மேட்ச் வந்து ஒரு ருத்ரா ஜெய்க்வாட், சஞ்சு சாம்சன் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. டெவல்டு பிரிவிஸ் இல்லவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்திலே ஒரு 200க்கு மேல வருது ஸ்கோர் ஒரு ஃபிளாட் ட்ராக்ல அப்படின்னா ஓகே, ஏதோ டீசெண்டா ஆடுறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ அவங்க எல்லாருமே ஸ்கோர் பண்றப்போ ஒரு 230 240 வந்துடும் கண்டிப்பா. ஆனா இந்த 240யும் கட்டுப்படுத்துற பவுலிங் வேணும்ல, டிஃபெண்ட் பண்ணியே ஆகணுமே. நல்ல பவுலிங் யூனிட் இருக்கானா? மேக்கன்ட்ரி ஒரு மாதிரி நல்ல பவுலர், இன்டர்நேஷனல்ல ப்ரூவ் பண்ண ஒரு பவுலர். கலீல் அகமது லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாரு. பட் தெரிலங்க எப்படி ஆக்ஷன்ல விட்டாங்க என்னங்கிறதே தெரியல. அப்பையிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பவுலிங் வந்து ரொம்ப வீக்குன்ட்டு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அப்படி இது பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், நிறைய பேர் இப்பயே வந்து ஆக்சுவலி வந்து சிஎஸ்கே மேலே பெரிய நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளோ பேர் அதெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரில. எஸ், இந்த சீசன் வந்து சிஎஸ்கே வந்து பெருசாலாம் ஒன்றும் பண்ணாது. மேபி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு அடுத்த சீசனில் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆர்சிபி சைடு வந்து ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு டீம் வச்சுருக்காங்க. எஸ், லைக் நீங்கள் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி இருக்காரு, பில் சால்ட் இருக்காரு, அண்டு வந்து நம்மளோட புவனேஸ்வர் குமார் இருக்காரு, அதுக்கப்புறம் ஜேக்கப் டஃபி ஆடுறாங்க, அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெஃபர்ட் ஆடுறாங்க. ஒரு மாதிரி ரஜத் பட்டிதார் அவர் தான் கேப்டன், சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஆர்சிபியோட கைகள் அதிகமாக ஓங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அதுக்காக சிஎஸ்கேவையும் நம்ம குறைச்சலா எடை போட முடியாது. அதுதான் இந்த பிரான்சைசி கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு செமையான ஒரு மேட்ரு. எஸ், அவங்க வந்து எப்பயா இருந்தாலும் கிளிக் ஆகி எப்பயா இருந்தாலும் மேலே வந்து பூம் ஆகலாம். அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இதில் நடக்க போகுது, பெங்களூரில் நடக்க போகுது. ஸோ ரொம்ப 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 குட்டி கிரவுண்டு, ஓகேவா? ரொம்ப குட்டி கிரவுண்டில் நீங்கள் வந்து செமையாக விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்கள் கையில் கிடையவே கிடையாது கேமு. ஆப்வியஸ்லி வந்து பவுலர்ஸோட ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியல. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஜாசாஜுல் மட்டும் இந்த மேட்சும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே சைடு பார்த்தீங்க அப்படின்னா டெவல்டு பிரிவிஸ் இருப்பாரா இல்லையாங்கிறதே வந்து தெரியல. ஒரு கிளாரிட்டி இல்லவே இல்லை. மேபி சில பேர் இருக்கலாங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. எம்எஸ் தோனி வந்து ஆப்வியஸ்லி இல்லை, அவர் வர்றதுக்கு வந்து இன்னும் 2 சில மேட்சஸ் ஆகும். சஞ்சு சாம்சன் என்ன பண்ண போறாரு, ருத்ரா ஜெய்க்வாட் என்ன பண்ண போறாரு, இதை தாண்டி பவுலர்ஸ் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் 12 வந்து ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் படிதார் கேப்டன், ரொமாரியோ ஷெஃபர்ட், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா அவர் தான் விக்கெட் கீப்பர், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி, அப்புறம் வந்து அந்த அபிநந்த் சிங் விளையாடுவாங்க, ஸ்ரேயா சர்மா. இதுதான் அவங்களோட 12 இருக்கும். அது இந்த இம்பாக்ட்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. ப்ராபபிள் 12 ஃபார் சிஎஸ்கே வந்து ருத்ரா ஜெய்க்வாட் கேப்டன், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், ஆயுஷ் மத்ரே செமையாக விளையாண்டுருந்தார் போன மேட்ச். கார்த்திக் சர்மாவுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும், தோனி வர்ற வரைக்கும் அவர் ஆடுவார். பிரிவிஸ் ஆடுவாருங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ டெவல்டு பிரிவிஸ் இருப்பாருன்னு வச்சுக்குவோம். சிவம் டூபே, சர்ஃப்ராஸ் கான், பிரசாந்த் வீர் இல்லாட்டினா அகில் ஹுசேன் ஆடணும். என்னை பொறுத்த வரைக்கும் அகில் ஹுசேன் ஆடி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. நூர் அகமது அவரும் இன்னும் கரெக்டான ஃபார்மில் வரல. கலீல் அகமது இருப்பார், அனுஷுல் கம்போஜ் இருப்பார். ஓவர் டன் இல்லாட்டினா மேட் ஹென்ரி, 2 பேரில் யாராவது ஒரு ஆள்
ஆடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி பிரிவிஸ் வந்துட்டார் அப்படின்னா இந்த டீமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும், பார்ப்போம். பட் நான் சொல்கிறேன்ல, பேட்டிங் ஓரளவுக்கு ஏதோ கொண்டு வராங்கல்ல, பவுலிங் வேணுங்க. பவுலிங் இல்லைனா ரொம்ப 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 கஷ்டம். அண்டு சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 95% வந்து ஆர்சிபி இதை ரொம்ப ஈஸியாக அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், இது வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, 13 வாட்டி ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து லாஸ்ட்டு 2 வருஷத்தில் வேற மாதிரி மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம், ஒரு செமையான கேம் காத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கணுமா? இந்த ரைவல்ரி மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சந்திங்க. அடுத்த பாஃபம்ஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.